நல்லது பிரியமானவர்களே, நாங்கள் இன்றைய நாளிலும் கூட நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளாய் தேவனங்களை நடத்தினார். அந்த ஆராதனை தேவனங்களை தேடி வந்த தேவன் என்கின்ற அந்த நல்ல ஆராதனைக்குள்ளாய் சகோதரங்களை நடத்தி இருந்தார். அது அப்படியே என்னுடைய பிரசங்கத்தோடும் ஒத்து போகிறதா இருக்கிறது. அப்போ அதனுடைய அடுத்த கட்டம் எப்பயுமே ஆராதனையில ஒன்று போனால் அதனுடைய அடுத்த கட்டத்தை பிரசங்கம் கொண்டு போக வேண்டும். அதுதான் அது ஒரு சரியான பொருந்தி போகிற ஆராதனையாக இருக்கும். எனவே சகோதரனுக்கு என்னுடைய நன்றிகள் என்னென்றால் அப்படியே ஆராதனையே டேக் ஆஃப் பண்ணி அப்படியே பிரசங்கத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நல்லது, நாங்கள் எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய அந்த முதற் பகுதியை மட்டும் வாசிப்போம். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய முதல் பகுதி. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். போதும். அன்பான தகப்பனே, இதோ இந்த வார்த்தைக்கு நேராய் எங்களை ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எதை பேச சித்தமாயிருக்கிறீரோ அதை எங்களை ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல பேசி உணர்த்தி நாங்கள் இன்னும் ஒரு படி ஆண்டவரே உம்மண்டையில் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய உதவியை ஆண்டவரே நாங்கள் நாடி நிற்கிறோம். நாங்கள் ஆண்டவரே பூமியின் அறிவின்படி நாங்கள் ஞானிகள் அல்ல, ஆனாலும் கர்த்தாவே நீர் தந்த ஞானம் எங்களை நடத்தட்டும். சுவாமி, இந்த வார்த்தைகள் 100 எங்களுக்கு பலன் தரட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இந்த வசனத்தை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அழகாய் யாரையாவது புதிய சகோதரர்களை பார்க்கிற போது, ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கிற போது, சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னுடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார். நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் அவருக்கு செவி கொடுப்பீர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆற்றுவார், தேற்றுவார் என்று சொல்லி அழகாக விவரணப்படுத்துவோம். என்று சொன்னால் அந்த எங்களுக்கு நாங்கள் கிறிஸ்டியன்ஸ்கிட்ட நல்ல நேக்கான நிறைய தன்மைகள் இருக்கு. என்ன, கர்த்தர் எங்கள்கிட்ட எதையாவது வசனத்தை தந்தா அப்படியே அடுத்த ஆள்கிட்ட திருப்பி விடுவோம். எங்களோட தான் பேசுவார் ஆண்டவர், எங்கள்கிட்ட செய்கிற தப்பத்தான் சொல்லுவார். டக்குண்டு நாங்கள் என்ன சொல்லுவோம், இவருக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். ஏண்டா எங்களுக்கு என்று சொல்ல கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த வசனம் ஆரம்பிக்கிற போதே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த முதல் 3 அதிகாரங்களும் என்றே சொல்லலாம். அது யாருக்குரியது என்று சொன்னால் சபைக்குரியது தான். சபைக்கு அனுப்பப்படுகிற செய்தி தான் இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில் நாங்கள் வாசிக்கிற செய்தி. அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் அழகாய் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தான் தட்டுறார் பிரதர் என்று சொல்லி விட்டுருவோம். அது நல்லது தான். ஆண்டவர் அவர்களுடைய இறுதி அவர்களை தேடி வருகிறது வந்து அன்றைக்கு கிறிஸ்டி பிரதர் அந்த வேர்ஷிப்பில் நடத்தின போல் அவர் தேடி போகிறது வந்து அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வசனம் அது சபைக்குரிய வசனம். அப்போ ஆண்டவர் எங்கேயா நின்று தட்டுகிறார்? வாசற்படியில் நின்று தட்டுகிறார். இவ்வளோ ஒரு 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 சோகமான காரியம் இது. பாருங்க, எவ்வளவு ஒரு வருந்தத்தக்க காரியம். ஏன் ஆண்டவர் எங்க இருக்கணும்? சபை மத்தியில இருக்கணும். என்று சொன்னால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் நிருபங்களை சபைகளுக்கு எழுதுகிற போது முதல் சபையாகிய எபேசுவுக்கு எப்படி எழுதுகிறார்? நான் சபையின் மத்தியில உலாவுகிற தேவன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த 7 சபைகளும் 7 சபைகளுடைய காலகட்டங்களை குறிக்கிறதா இருக்கிறது. அதை சிம்போலிக்கா அது 7 காலகட்டங்களை குறிக்கும். அப்போ முதல் சபையினுடைய காலகட்டத்தில் சபையின் மத்தியில் உலாவின தேவன் கடைசி சபையாகிய லவோதிக்கேயா சபைக்கு வரும்போது சொல்லுகிறார், நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். சபையின் மத்தியில் உலாவி எங்கள் தேவனாய் இருக்க வேண்டிய தேவன் இப்ப எங்க நிற்கிறார்? வாசற்படியில் நிற்கிறார். ஆனால் ஆராதிக்கிறவர்கள் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை தான் ஆராதிக்கிறார். அவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார். ஆனால் ஆராதனைக்கு பாத்திரவான் இந்த மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருக்க வேண்டியவர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு துப்பாக்கியமான நிலை, சபைக்கு வரவே கூடாத ஒரு நிலை. அந்த நிலைக்கு வந்திருக்கிறது இந்த கடைசி கால சபை. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு காலகட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும். ஒரு சபையினுடைய காலகட்டத்தை முதல் சபை என்கிறது அப்போஸ்தலர் கால சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும். 2வது சபையினுடைய காலகட்டம் என்றது உபத்திரவ சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும். 3வது ரோமன் கத்தோலிக்க அந்த உலகளாவிய அந்த திருச்சபையை. இப்படியாக எல்லா சபைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு வரும். இந்த லவோதிக்கேயா சபை அது வெட்கமானது, துரதிர்ஷ்டமானது, ஆவிக்குரிய சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும். அதாவது கடைசி காலத்தில் வெளிப்பட்ட அந்த பெந்தெகோஸ்தே அபிஷேக சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது தான் லவோதிக்கேயா சபை. அப்ப நாங்க தான் ஆவிக்குரிய ஆக்கள் பிரதர்.
கர்த்தர் எங்களோட தான் இடப்படுகிறார் பிரதர், எங்களோட தான் பேசுகிறார். அங்க வசனம் இல்லை, அங்க வார்த்தை இல்லை, அங்க புலியான உபதேசம், அங்க அதை கும்பிடுறாங்க இதை கும்பிடுறாங்க, நாங்க தான் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோமே. அந்த லவோதிக்கியா சபையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்க நிற்கிறேன், வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். அப்ப அந்த ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. இப்ப இந்த நிலைமைக்கு ஏன் சபை வர வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளில் ஆராய போகிறோம். அதாவது 3 காரியங்களை நாங்கள் இந்த நாளில் பார்ப்போம். ஏன் தேவன் சபைக்குள்ள, சபையின் மத்தியில் உலாக வேண்டிய தேவன் ஏன் வாசற்படியில நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்று சொல்லி, அது அவர் விரும்பி இல்லை, நாங்கள் தான் அவரை தள்ளி விடுகிறோம். அப்போ அந்தக்குரிய காரியங்களை எடுத்து பார்ப்போம். முதலாவது எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனம். அப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நான் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். ஆமென். என்ன இந்த இடத்துல பவுல் குறைப்படுகிறார் என்று சொன்னால், கொரிந்தியரோட நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு இயேசு. இப்போ இன்றைக்கு அநேக சபைகள், எந்த சபையாவது வேற கடவுளை பேசுதா? இயேசுவை தானே பேசுகிறார்கள். அவைக்குரிய சபைகளில் வேற எந்த கடவுளை குறித்தும் அவர்கள் பேசுகிறது இல்லை, இயேசுவை குறித்து தான் பேசுவார்கள். ஆனால் பவுல் என்னத்தை எச்சரிக்கிறார் என்று சொன்னால், வேறொரு இயேசு. இந்த வசனத்தை பாஸ்டருக்கு விளங்கப்படுத்தின போது தான் எனக்கே விளங்கிச்சு. அட ஏன் ஆண்டவர் வெளியில நிற்க வேண்டி வந்துச்சுன்னு சொன்னால், இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய சபைகள், பெரிய பெரிய சபைகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களே தைரியமா இந்த வேதத்தின் இயேசுவை விட்டுவிட்டு வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிற பொல்லாத காலகட்டம் வந்து விட்டது. பிரியமானவர்களே, என்ன சொல்லுகிறார்கள்? போனுக்கு சார்ஜ் ஏத்துற இயேசு. உங்களுடைய போனுக்கு சார்ஜ் இருக்க எடுத்து பாருங்க. ஓம் பிரதர் என்ற 10% நின்றது இப்ப 85% வந்துட்டுது. போனுக்கு சார்ஜ் ஏத்துறதா இயேசுண்ட வேலை? வேதத்தினுடைய இயேசுனுடைய வேலை அதுவா? உங்களுடைய வங்கி கணக்கில் காசு இல்லாமல் இருந்துச்சா? இப்போ பாருங்க, நீங்கள் உங்களோட பேங்கை செக் பண்ணுங்க, உடனே அவங்க எங்கேயோ ஃபோனில் வச்சுக்காங்க போல ஆப்பு. எனக்கு தெரியல. இப்போ இங்கே நாங்கள் பார்க்கல, இந்தியாவில் இலங்கையில் கூட அவ்வளோ டெவலப் ஆகி ஆப்பிள் எல்லாம் வச்சு பார்த்து ஓம் பிரதர் உடனே காசு விழுந்துட்டுது. எந்த இயேசு? வேதத்தின் இயேசுவா இது? பொய்யான இயேசு. அப்படி ஆடினா ஒரு வல்லமை, இப்படி ஆடினா ஒரு வல்லமை, விசில் அடிச்சா ஒரு வல்லமை, பின்னால லைட் போட்டா ஒரு வல்லமை, பரலோக மகிமைக்கு ஒப்பான மகிமையாம் பின்னால லைட் போடுற, இப்படியெல்லாம் தைரியமாய் வேறொரு இயேசுவை இன்றைக்கு அநேக சபைகள், பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் என்று சொல்றவங்க, பாடல்களினால நல்லா பாடியிருப்பாங்க, நல்ல வல்லமையா நடத்தியிருப்பாங்க. சிலவர்கள் அவர்களுடைய தகப்பன்மார் தேசத்தை கலக்கின ஊழியக்காரர்களாக இருப்பாங்க. பிள்ளைகள் ஊழியம் செய்ய வருகிற போது கள்ளர்களுக்கு அவங்க தலைவங்களாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்து கொண்டு தைரியமாய் வேதத்தில் காணப்படாத இயேசுவை தைரியமாய் பேசிக்கிற இன்றைக்கு பொல்லாத காலகட்டம். பவுலடிகள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அப்படிப்பட்ட பிரசங்கங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ கடிஞ்சு கொள்ள கஷ்டமா தானே இருக்கும். வேதத்தின் தேவனை குறித்து பேசுகிற போது சில வேளைகளில் குத்தும் எங்களுக்கு. இப்படி செய்யாதீங்க, அது தேவனுக்கு கூடாத காரியம், தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியம்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த வேதத்தில் காணப்படாத இயேசுவை பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அவர் உங்களை தட்டி கொடுப்பார். நீங்க என்னென்றாலும் செய்துட்டு வாங்க பிரதர், ஒரு பிரச்சனையும் இல்லை, இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார். இயேசு எப்படிப்பட்டவனையும் ஏற்றுக்கொள்வார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிருபை எல்லாவற்றையும். ஆனால் அவர்கள் போதிக்கிற கிருபை, அவர்கள் காண்பிக்கிற இயேசு, நீ என்னத்தையும் செய், சபையிலிருந்து கூட நீ என்னத்தையும் செய், ஆனா எனக்கு காசு தந்தீன்னு சொன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம். அவங்களுடைய அல்டிமேட் அந்த வேறொரு இயேசுவை பேசுகிறவர்களுடைய அல்டிமேட் கோல், நீ என்னத்தையும் செய், எனக்கு காசு தான், எனக்கு காசு தந்தீங்கன்னா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மெய்யான ஆசீர்வாதத்தை தள்ளி வேறொரு இயேசுவை சபைகளுக்குள்ள கொண்டு வந்து கூத்தாடி குளறி இயேசுவே இயேசுவே என்று சொல்லி லைட்டை போட்டு அடிச்சு, ட்ரம்ஸை போட்டு அடிச்சு, பின்னால கீபோர்ட் வாசிச்சு இயேசுவே இயேசுவே என்று கத்தி குளறினாலும் அவர்கள் யாரை கூப்பிடவில்லை? உண்மையான இயேசுவை கூப்பிடவில்லை. ஆனால் பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தேவன். தன்னைத்தான் ஆராதிக்க வந்தவர்கள், ஆனால் அறியாமையினால் இந்த கள்ள ஓநாய்கள் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். அந்த ஓநாய்களுடைய வலையில சிக்கி இந்த ஜனங்கள் தவிச்சு உண்மையான இயேசுவை அறிய முடியாமல் தவிக்கிறார்கள் என்று அவர் வெளியில நின்று கதவை தட்டுகிறார். 5000 பேரோட ஆராதனை நடக்கலாம், 10,000 பேரோட ஆராதனை நடக்கலாம், ஆனால் சபையின் மத்தியில உலாவ வேண்டிய தேவன் எங்க நிற்கிறார்? சபைக்கு வெளியிலேயே
அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது, அங்கே பேசிக்கப்படுகிறது, அங்கே ஆராதிக்கப்படுகிறது இந்த வேதத்தினுடைய தேவனே அல்ல, வேதத்தினுடைய இயேசுவே அல்ல. சபையின் மத்தியில் உலாவ வேண்டிய அந்த தேவனை குறித்து பேசாமல் அவர்கள் கற்பனை பண்ணுகிற இயேசு, அவர்களுடைய அந்த வருமானத்துக்கு உதவக்கூடிய இயேசு, அவர்களுடைய வருமானத்துக்கு சில வேளை இன்றைக்கு அமெரிக்காவில எல்லாம் ஓரின சேர்க்கையாளர்களை குறித்து கடிந்து கொள்ள மாட்டார்கள் சில சபைகள். ஏனென்று சொன்னால் அவர்கள் மூலமாய் வருகிற அந்த அப்படிப்பட்டவர்களும் சபைகளுக்கு வர வேண்டும், அவர்கள் மூலமாகவும் தசமபாகம் வர வேண்டும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய வருமானத்துக்கு வழி இல்லாமல் போகும் என்று சொன்னால் எதையுமே இந்த வேதத்தின் தேவனை காண்பிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பொல்லாதவர்களினாலே வஞ்சிக்கப்படுகிற அந்த ஜனங்களை அன்பு கூறின தேவன் வெளியில நின்று வாசல் கதவை தட்டுகிறார். பிரியமானவர்களே, இப்போ இந்த காரியத்தில் எங்களுக்கு அதிகமாக தேவையில்லை. ஏன்னு சொன்னால் எங்களோட பாஸ்டர் கண்ணில் விளக்க அந்த கண்ணில் எண்ணெயை ஊற்றி கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார். யாராவது பிழையான பிரசங்கங்களை செய்கிறார்களா, பிழையான காரியங்களை செய்கிறார்களா அப்படி என்று சொன்னால் நாங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை தானே நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு யூடியூப்பை திறந்தா, ஃபேஸ்புக்கை திறந்தா எல்லா வழியாகவும் பிழையான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்களே என்ன எப்போ பார்த்தாலும் பாஸ்டருங்களை கடிஞ்சு கொள்றாரு, எப்போ பார்த்தாலும் இதை செய்ய வேண்டாம்ன்ற, அதை செய்ய வேண்டாம். ஆனால் அந்த பிரதர் நல்லா சொல்றாரு, அவன் சேர்ச்சில் 5000 பேர் இருக்கிறாங்களே, இவர் வெறும் 50 பேரை வச்சுக்கொண்டு இப்படி சொல்றார். 5000 பேர் இருக்கிற சேர்ச்சில் இதெல்லாம் செய்யலாமன்றாங்களே, இதெல்லாம் இயேசு கண்டுகொள்ள மாட்டார்ன்றாங்களே என்று சொல்லி சகித்திருப்பார்கள். அது நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும். இங்கதான் இருப்பாங்க, ஈவோடு திருச்சபையில் இருந்து கொண்டு அங்கே இந்தியாவில் இருக்கிற யாருக்காவது காசு அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட நல்ல சபைகளில் இருந்து கொண்டு தேவையில்லாமல் இந்த யூடியூப்களை பார்த்து, ஃபேஸ்புக்களை பார்த்து தங்களுடைய ஐக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பிரதர், ஆனால் அப்படிப்பட்டவர்களும் உண்டு. அதனால் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், வேதத்தின் தேவனை அதே முறையின்படி ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, அப்போ நாங்கள் உண்மையான இயேசுவைத்தானே ஆராதிக்கிறோம், எங்களுடைய சபை உண்மையான இயேசுவைத்தானே ஆராதிக்குது. அப்போ ஷுவரா இயேசு எங்கள் மத்தியில் உலாவுகிறவராக இருப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம். ஆனால் அடுத்த 2 காரியங்கள் அது எப்படிப்பட்ட சபைக்குள்ளேயும் வரக்கூடியது தான். என்று சொன்னால் அதை பாஸ்டராலையும் கட்டுப்படுத்த இயலாது, ஊழியக்காரங்களையும் கட்டுப்படுத்த இயலாது. அதை செய்ய வேண்டியது மொத்த சபையுமே அதை இணைந்து செய்தால் மட்டும்தான் இயேசு எங்கள் மத்தியில் உலாவ முடியும். பிரியமானவர்களை, எடுத்து வாசிப்போம். மத்தேயு அதிகாரத்தினுடைய 18வது அதிகாரத்தினுடைய 19-20. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தினுடைய 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களே. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். என்ன இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது என்று சொன்னால், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அது உண்டாயிருக்கும். ஏன்னு சொன்னால் 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தில் நீங்கள் கூடி வந்தால் அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். அப்ப இப்ப 5000 பேர் வர்றது, 10,000 பேர் வாரது, 1,00,000 பேர் வாரது இல்லை பிரச்சனை, நீங்க ஒருமனப்பட்டு வர்றீங்களான்றதுதான் பிரச்சனை. ரதீஸும், உதாரணத்துக்கு ரதீஸ் எடுக்கிறேன், ரதீஸும் வேதத்தில் காணப்படுகிற அதே இயேசுவை ஆராதிக்கத்தான் வருகிறார். உண்மையா வேதத்தின்படி தான் ஆராதிக்க வருகிறார். நானும் இயேசுவை ஆராதிக்கத்தான் இந்த இடத்துல வருகிறேன். இப்போ ரதீஸுக்கும் எனக்கும் ஒரு மனக்கசப்பு. ரதீஸ் வேர்ஷிப் செய்கிறார், நான் பிரசங்கம் கொடுக்க போறேன். நான் என்ன நினைக்கிறேன், ரதீஸ் என்ன பாட்டு பாடினாலும் நான் கையின் தட்டுறையில சேர்ந்து பாட போறதும் இல்லை. ரதீஸ் நினைக்கிறார், இவன் பைபிளில் எங்கே என்னாலும் எடுக்கட்டு, நான் பைபிளை எடுத்து பிரட்ட போறதே இல்லை, அப்படியே தலையை கவுந்து கொண்டு அப்படியே இருப்பேன் பிரசங்கம் முடிகிற வரைக்கும். ஒரு மனம் இல்லை, 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனம் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் இன்றைக்கு சபைகளில் ஒரு மனம் இல்லாத தன்மை அதிகமாய் பெருகி போயிருக்கிறது. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு மனத்தை பாஸ்டராலையும் கண்டுபிடிக்க இயலாது. எல்லாருக்குள்ளேயும் என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. பொதுவாய்த்தான் சொல்ல வேணும், நீங்கள் ஒரு மனப்படுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, சபைகளில் ஒரு மனம் இல்லாமல் போகிறது தான் இன்றைக்கு அநேக சபைகளுக்கு வெளியில நின்று தேவன் கதவை தட்ட வேண்டியதனுடைய காரியம். இந்த யோசுவா ஒரு வசனத்தை சொல்லிவிட்டார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை ஆராதிப்போம். அவர் வேற கண்டென்ட்ஸ்ல சொன்னார், அது வேற காரியம், வேற இது. ஆனால் எங்களுடைய ஆக்கள் அதை பிடிச்சி வச்சுக்கொண்டு சபையிலையும் வந்து நானும் என் வீட்டாருமோண்டே இருப்பாங்க. வேற ஆக்களோட கதைக்கு டீ கொடுக்குறேன்டா கூட எந்த பிள்ளைக்கு, எந்த ஒய்ஃபுக்கு, எந்த புருஷனுக்கு கிடைச்சிட்டு தான், அவ்வளவும் போதும்.
எங்கே இருந்தையா ஒரு மனம் பெறும்? வீட்டு கூட்டத்தில் ஆராதிக்க வேண்டியதான் அந்த ஆராதனையே. அடுத்தவர்களை குறித்த அந்த ஒரு மனம், 2 சகோதரர்கள் ஒருமனப்படுகிற அந்த இடத்துல தான் தேவனுடைய அவர் 2 பேர் ஒருமனப்பட்டாதான் அவர்கள் மத்தியில் வருவேன் என்றார். 2 பேர் வந்தோடனே வருவேன் இல்லை. 2 பேர் ஏதோ காரணத்துக்காண்டி வருவாங்க. சபைக்கு என்னென்னத்துக்கு வராங்கன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை ஆராதிக்கத்தான் பெறுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கிற சகோதரர்களோடு ஐக்கியப்பட முடியாது, ஒருமனப்பட முடியாது. அப்போ எப்படி அவர் பெற முடியும்? தேவன் வசனத்துக்கு உண்மை உள்ளவர். நீங்க 2 பேர் ஒருமனப்பட்டால் அவர் அங்கள் மத்தியில தான் இருப்பார். அப்ப ஏன் வழியில நிக்கிறேன் என்று சொல்றார்? ஒரு மனம் இல்லை. சபைகளுக்குள்ள ஒருமனப்படுகிற அந்த ஆவி, ஒரு மனத்தின் ஆவி அந்த சபைகளில் தாங்கினால் தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்க முடியும். இன்றைக்கு முதல் பாடலே தேவா பிரசன்னம் தாருமே. அப்ப ஏன் தேவ பிரசன்னத்தை நாங்கள் ஆராதனைகளில் உணர முடியல என்று சொன்னா கசப்பு. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல மன்னிப்பை குறித்து தான் பேசுகிறார். மன்னிப்பு அதை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கள் என்று சொன்னால் அந்த கடன்பட்டவனுடைய காரியத்தை சொல்லுவார். 3000 தாளாந்து கடன்பட்ட ஒருத்தனை அவனுடைய எஜமான் அவனுக்கு கொடுக்க திராணி இல்லாத போது மன்னித்து விடுகிறான். தாளந்தண்டு நான் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு தாளந்தன்றது 3000 வெள்ளி. ஒரு தாளந்தன்ற அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது 3000 வெள்ளி காசு அமௌண்ட். அப்போ 10,000 தாளந்தன்று சொன்னால் 3 கோடி வெள்ளி காசுகளே ஒரு மனுஷனுக்கு ஒருத்தன் மன்னித்து விடுகிறான். அவன் என்ன செய்கிறான்டா, போகிற வழியில தன்னிடத்துல 100 வெள்ளி கடன்பட்ட ஒருத்தனை பார்த்து அவனை கேட்கிறான், இந்த காசை தாண்டி அவன் கொடுக்க திராணி இல்லாத போது அவனை பிடித்து அடித்து அவனை சிறைச்சாலையில கொண்டே போடுகிறான். இப்ப இதுதான் பிரியமானவர்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தருணம். ஆண்டவர் எங்களை பெரிதாய் மன்னித்தார். நாங்க செய்யாத பாவமா, நாங்க செய்யாத குற்றமா, நாங்க செய்யாத அக்கிரமமா, அதை எல்லாத்தையும் தேவன் மன்னித்து தான் எங்களை கொண்டு வந்து சபையில வச்சார். ஆனால் சகோதரன் ஒரு சின்ன காரியம், 100 தாளந்து 3000 கோடி வெள்ளியை உனக்கு 3 கோடி வெள்ளியை உங்களுக்கு மன்னிக்கிற போது 100 கோடியை உங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கு. நாங்கள் சண்டைக்காரர்களாகவும் சத்திரவு பண்ணுறவங்களும் எத்தனையோ அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்த எங்களை மன்னித்து தேவன் இந்த சபையில் கொண்டு வந்து நாங்கள் நிறுத்தி இருக்க, ஒரு சகோதரன் செய்கிற சின்ன காரியத்தை அது எப்பயோ செய்திருப்பான். 5 வருஷத்துக்கு முன்னம் கிறிஸ்டி பிரதர் டீயை திரைக்க எனக்கு தராம அங்கால போயிருப்பேன். இன்று வரைக்கும் கிறிஸ்டி பிரதரோட பகை. கிறிஸ்டி பிரதர் கையை தர வந்தால் அங்கால பக்கத்து ஆளுக்கு தான் கொடுப்பேன். எங்கே இருந்து உங்களுக்கு ஒரு மனம் வரும்? ஏன் மன்னிக்காத தன்மை ஒரு மனத்தை ஒரு நாளும் கொன்றாது. நீங்க மன்னிக்காம இருப்பீங்களன்னு சொன்னா அது பல காரியத்தை கொண்டு வரும். அப்படியே மன்னிக்காம போனா அப்புறமா எரிச்சல், பொறாம, அந்த சகோதரன் முன்னேறவே கூடாது. அவருக்கு பிரசங்கம் போட்டாலே இவங்களுக்கு வருவருக்கு தரும். இன்றைக்கு நாங்கள் வர மாட்டோம் பிரதர் லிஸ்ட், நல்ல போல குணா பிரதர் இப்போ லிஸ்ட்டு இது தனிப்பட்ட ரீதியில் நான் அனுப்புவேன். முந்தியெல்லாம் அந்த லிஸ்ட்டு மெயினாக போட்டு வரேன். ரஞ்சித் பிரதர் செய்ய பார்த்துட்டே வர மாட்டாங்க. சில பேர் பாஸ்டர் வந்தால் தான் வருவோம். எங்கே இருந்து என்னென்னு சொன்னால் திருவிருந்துக்கு, சபைக்கு வாரவர்களுக்கு தான் திருவிருந்தே ஒழிய, சபை ஐக்கியத்தில் ஒருங்கிணைந்து காணப்படுகிறவர்களுக்கு தான் திருவிருந்தே ஒழிய, பாஸ்டர் வரைக்கும் வந்து திருவிருந்து எடுத்துட்டு போனா அந்த வசனம் இருக்குத்தானே, என்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் நான் உயிரோடு எழுப்புவேன். ஆண்டவரே எங்கடையாக்கள் ட்ரிக்காக மாற்றுவாங்க. நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, நாங்கள் புசிச்சிருந்தானே குடிச்சிருந்தானே, அடே வேதத்தை மேலே எங்களையும் வாசிறாப்பா. ஒரு மனம் எங்க, ஐக்கியம் எங்க, நீ சபையில எங்க இணைஞ்சிருந்த? எதுவுமே இல்லை. மாம்சத்தை புசிச்சேன், ரசத்தை குடித்தேன், பாஸ்டர் வந்தேன், போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்தேன். அப்பா இங்கே அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது எல்லாம் சபையினுடைய வேலை. சபை உங்களுடைய ஒருமனப்பட்ட அந்த ஐக்கியத்தை காணுகிறது. அந்த இடத்துல தேவன் உலாவுகிற போது எல்லாம் நன்மையாய் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒருமனப்பட முடியாதவர்களாய் நீங்கள் எத்தனை பேர் கூடி வந்தாலும் சரி, எப்படி கூடி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆராதனை நடத்தினாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனை கொண்டு அந்த ஆராதனை நடத்தினாலும் சரி, உங்களிடத்தில் ஒரு மனம் காணப்படாவிட்டால் இயேசு எங்க நிற்பார்? வெளியில் நிற்பார். வாசற்படியில் ரெண்டு கதவை தட்டுகிறார். ஆனா நாங்க என்ன சொல்லுகிறோம்? இதோ மனுஷர்கள் மத்தியில் சிங்காசனம் அமைத்து என்னத்தை நீ பாடு, நீ என்னத்தை பாடு, நீ என்னத்தை துதி, என்னத்தை இதண்டு. ஆண்டவர் பார்க்கிறது ரெண்டு பேர் ஒருமனப்படுறாங்களாம். 2 பேரால ஒருமனப்பட முடியல. பாருங்க, சபையினுடைய 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்பட்டாலே காணும். அடே கிறிஸ்டி பிரதரும் ஜாக்கோ பிரதருமாவது ஒருமனப்பட்டிருக்காங்களே, மத்தியில போய் நிப்பமென்று அவர் வந்துடுவார். அவர் வெக்கத்தை பார்க்கறது வாசல்ல 2 கதவை தட்டுறார். நாங்க என்ன பெரிய ஆக்கலாம்? அவர் வாசற்படியில் 2 கதவை தட்டி கொண்டே நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவன். ஆனா 2 பேரால கூட ஒருமனப்பட முடியாதபடிக்கு சபைகள் இன்றைக்கு இருக்கிறபடினால
வெளியில நிற்க வேண்டிய துர்ப்பாக்கியமான சூழ்நிலை பிரியமானவர்களே. சங்கீதம் 133 எப்பொழுதுமே எங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம். எடுத்தாலே உடனே எடுக்காமே வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ 1,00,000 சகோதரர்கள் கூடி வருகிறது. எனக்கு இயேசு கான்செர்ட்டா நடத்துகிறார். இன்றைக்கு ஊழியக்காரங்களை கான்செர்ட் நடத்துறாங்களே, எங்க இருந்து கற்றுக்கொண்டாங்களோ தெரியா இயேசுவின் கான்செர்ட் எனக்கு தெரியும். ஆனால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. 2 பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஒருமனப்பட்டவர்களாய் வந்தால் அதுதான் நன்மையும் இன்பமானது. ஏன்னா அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்ப ஆசீர்வாதமும் ஜீவனும் எதனால வந்துச்சு? ஏண்டா 2 பேர் ஒருமனப்பட்டால் இயேசு அவர்கள் மத்தியில இருப்பார். அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று, அவர்தான் ஜீவாதிபதி. அப்ப அவர் வருகிற இடத்துல ஆசீர்வாதமும் வரும், ஜீவனும் வரும். அப்ப அவர் வெளியில நின்றா இன்றைக்கு சில சபைகள் ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள போயிருக்கிறதுக்கு காரணம் ஒரு மனம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்க ஒருமனப்படாமல் போயிருந்தால் என்ன, அங்க இல்ல ஜீவன் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அப்ப ஜீவன் இல்லாத சபையில இருந்து கொண்டா ஆண்டவர் இது நானா சொல்லுகிறது இல்லை, சரத சபைக்கு அதைத்தான் சொன்னா, நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டும் சேர்த்தவனா இருக்கிறான். ஏன் அந்த சபையை நினைச்சு கொண்டிருக்கு நான் ஜீவன் உள்ள சபைதான். இன்னும் 1000 பேர் வாராங்க, 10,000 பேர் வாராங்க, அந்த பாஸ்டர் இருக்கிறார், இந்த பாஸ்டர் இருக்கிறார், நாங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வச்சுக்கோம் பிரதர். என்ன பிரயோசனம்? நீ உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றும் செத்தவனாயிருக்கிற. ஏன் சபை ஏன் மறிக்க வேண்டும்? ஒரு மனம் இல்லை, ஐக்கியம் இல்லை 2 விசுவாசிகளுக்கு இடையில. ரொம்ப பயங்கரமான காரியம். உங்களுடைய ஒரு மனம்தான் தேவனை மத்தியில கொண்டு வரும். உங்களுடைய அந்த முரட்டாட்டம், உங்களுடைய இது எல்லாமே தேவனை சபையிலிருந்து வழியில கொண்டு போய் நிறுத்தி விட்டுரும். பிரியமானவர்கள், நான் எப்பயுமே அடிக்கடி என்ற பிரசங்கத்தில் சொல்லுவேன், இயேசு ஒரு ஜென்டில்மேன் காட். உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் தன்னுடைய அன்பை எந்த நேரமும் வெளிக்காட்டி கொண்டே இருப்பார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை எப்பயுமே காண்பிச்சு கொண்டே இருப்பார். ஆனால் அவரை புஷ் பண்ண மாட்டார். நீ இதை செய்துதான் ஆகணும் அப்படி என்று எப்பயாவது இயேசு உங்களை சொல்லி இருக்கிறாரா? செய்தி என்றா இது நல்லது பிள்ளை, செய்யா இந்த பாவத்தை செய்யாத, இந்த நன்மையானதை செய்யன்றதுதான் அவருடைய சத்தம். பிரியமானவர்களே, அதை போல நீங்க ஒருமனப்பட்டா உங்கள் மத்தியில வந்து வாசம் செய்ய அவர் ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். வசனத்துக்கு உண்மை உள்ளவர். நீங்க ஒருமனப்படாம சண்டையும் சச்சரவும் விரோதமும், அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அவர் லிஸ்ட் போட்டு நான் ஊழியம் செய்யணுமா, நான் எப்படி கடைசி நேரத்துல பேக் அடிக்கிறேன் பார், அப்ப என்ன செய்யறார் கணக்கு பேர் அப்படி நினைச்சு கொண்டிருக்காங்க. கரெக்டா வெள்ளிக்கிழமை இரவு தான் சொல்லுவாங்க, பிரதர் எங்களால் விரையலாம், ஏன்னா அப்ப ஊழியக்காரன் கொஞ்சம் திக்கு முக்காடி போடுவார் அடுத்த ஆளை ரெடி பண்றதுக்கு. எங்க இருந்து இந்த சபை கற்றுக்கொண்டுச்சு இதையெல்லாம்? பிரியமானவர்களே, நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு மனத்தின் ஆவிதான் தேவனை, பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை உங்கள் மத்தியில கொண்டு வருகிறதுக்கு ஒரு மனம் மிகவும் அவசியமானது. சரி, அப்ப 2வது காரியம், முதல் காரியம் ஆண்டவருடைய அந்த வேறொரு இயேசுவை ஆராதிக்கிற காரியம். அது எங்களுடைய சபைகளில் இல்லையென்று நாங்கள் நம்பலாம். ஏனென்று சொன்னால் தைரியமாய் அப்படிப்பட்ட பிரசங்கங்களை செய்ய எங்களுடைய பாஸ்டர் அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் சில பேர் மறைமுகமாய் சில சபையிலே அவங்க ஆவிக்குரிய நல்ல சபையில இருப்பாங்களானா இந்த இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து யாரையாவது யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு இவருக்கு காசு அனுப்பினா அவர் சொல்ற இயேசு இந்த பேங்க்ல காசு போடுவாரன்னு நினைச்சு இங்கே இருந்தும் அவங்களுக்கு காசு அனுப்புறாக்கள் எல்லாம் உண்டு. எச்சரிக்கையா இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் அதை சொன்னேன். 2வது காரியம் ஒரு மனம். அது எங்களுடைய சபையில குறைவுபட்டிருந்தால் அதை நாங்கள் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும். அது ஒவ்வொருவரும் நீங்கள் போய் யாரோட எங்களிட கசப்பு இருக்கோ இது இருக்கோ சீர்பொருந்த வேண்டியது அது எங்களுடைய காரியம். 3வது காரியம் முக்கியமானது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டு புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். Songs of Solomon. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்து கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் நித்தமியே, கதவை திற. என் தலைப்பனியினாலும் என் தலைமை இரவின் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். ஆமென். சரி, இந்த உன்னத பாட்டினுடைய அந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறதுக்கு முன்பாக இந்த உன்னத பாட்டை குறித்தான சில விளக்கங்களை, அடிப்படை விளக்கத்தை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு இந்த வசனங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த உன்னத பாட்டு சாங்ஸ் ஆஃப் சாலமோன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கும். இந்த பாடலை சாலமோன் தான் எழுதினார்.
அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த உண்மையான ஒரு காதல் கதையை வைத்துத்தான் அவர் இந்த பாடலை, இந்த உன்னத பாட்டு, இந்த பாடலை எழுதினார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே ஒரு மணவாளி, ஒரு மணவாளன் காட்டப்படுவார். ஒரு பெண், அவருடைய காதலன் காட்டப்படுவார். யார் இந்த பெண் என்று சொன்னால் அவளுடைய பேர் சூலமித்தியா. அவள் எப்ராயிம் மலை தேசத்தில் காணப்படுகிற ஒரு பெண். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் காணப்படுகிறாள் என்று சொன்னால், அவளுடைய சொந்த சகோதரர்களை அவளை என்ன செய்கிறவில்லை, நேசிக்கவில்லை. அவளை அந்த திராட்சை தோட்டங்களில் வேலை செய்யும்படியாய் விட்டிருக்கிறார்கள். அவள் மந்தைகளை மேய்க்கும்படியாய் விட்டிருக்கிறார்கள். அவள் மேலே யாரும் கரிசனம் காண்பிக்கவில்லை. அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், அல்லது எல்லாராலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, இன்றைக்கு கிறிஸ்து பிரபான கடைசி பாட்டை போல எல்லாருமே மறந்த ஒரு சூழ்நிலையில தான் அவள் வாழ்ந்து கொள்கிறாள். அப்பொழுது அவள் ஒரு மேய்ப்பனை சந்திக்கிறாள். அந்த மேய்ப்பன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆனால் அந்த மேய்ப்பன் ஒரு விசித்திரமான மேய்ப்பன். அவன் மேய்ப்பனாகத்தான் காணப்படுகிறான். அவனுடைய உடை எல்லாத்தையும் பார்த்தா மேய்ப்பனாக இருக்கான். ஆனால் அவனிடத்துல ஒரு மந்தையையும் காணவில்லை. இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த சூலமித்தியா இடத்திலே காதல் கொள்கிறாள். அந்த சூலமித்தியாலும் அந்த மேய்ப்பனிடத்திலே காதல் கொள்கிறார். ரெண்டு பேரும் அவ்வளவு நேசம். நீங்கள் வந்து உன்னத பாட்டை வாசித்தீங்கள் என்று சொன்னால், பிரிய மேருவதையே அப்படியாக அவர்களுடைய அன்பை காண முடியும். ஒரு நாள் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த மேய்ப்பன் அவளை தன்னுடைய விருந்து சாலைக்கு அழைக்கிறான். சரி என்று இவள் என்ன செய்கிறாள், அந்த மேய்ப்பனோடு அவனுடைய விருந்து சாலைக்கு போகிற போதுதான் அவள் அறிந்து கொண்டாள், தன் மேல காதல் கொண்டிருந்த அந்த மேய்ப்பன் வேறு யாருமில்லை, ராஜாவாகிய சாலமோன் என்பது. அந்த சாலமோன் ராஜா மேய்ப்பனாக மாறு வேஷத்திலே அவன் தன் நகரை சுத்தி பார்க்க வந்த போது இந்த சூலமித்தியால் மேல காதல் கொண்டு அவளை தன்னுடைய மனைவியாக்கி கொள்கிறான். பிரியமானவர்களை, இப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னால், ராஜா அவனுடைய மனைவியாகி விட்டால் இப்ப அவ ராணி என்ன செய்கிறா, அவ கண்ட ஒரு மாளிகை, சொகுசான வாழ்க்கை, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தேவையான எல்லா வசதிகளையும் அவளுக்கு செய்து கொடுத்தாயிற்று. அப்ப இதேதான் எங்களுடைய சூழ்நிலை. நாங்களும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவர்களாலும் எல்லாராலையும் கைவிடப்பட்டவர்களாய் நிந்தையான சூழ்நிலையில் இருக்கிற எவ்வளவு நெருக்கத்தில் தேவன் எங்களை தேடி வந்தார் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாருமே நல்ல வசதியா அம்பானியை போல இருந்துட்டு ஒருக்கா இயேசுவையும் போய் பார்த்துட்டு வருவோம், யாரும் சபைக்கு வரையில. என்ன இந்த சேர்ச்சில் இயேசுன்றாங்களே, அவரை பற்றி ஏதோ ஒரு நெருக்கத்தில் தான் வந்தோம். வியாதியின் நெருக்கத்தில் வந்திருக்கலாம், தனிமையின் நெருக்கத்தில் வந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், எல்லாராலையும் கைவிடப்பட்டது நிம்மதியை தேடித்தான் நாங்கள் சபைக்கு வந்தோம், இயேசுவை அறிந்து கொண்டோம். அப்ப தேவன் எங்களுக்கு அறிந்து கொண்ட பிறகு, வேதத்தை வாசித்து அவரை யார் என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவர் வெறுமனே ஆறுதல் கொடுக்கிறவர் மட்டுமில்லை, அவர் தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று அறிந்து கொண்டோம். அவர் சபையில கொண்டு வந்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். உங்களுக்கு இருந்த குறைவுகளை எல்லாம் நீக்கினார். தனிமையானதுக்கு நீங்க வேதனைப்பட்ட எல்லா வேதனையான காரியங்களையும் நீக்கினார். சில பேருக்கு இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி எல்லாம் செய்து நல்ல வசதியாய் நல்ல நிலைமையிலே உங்களை கொண்டு வந்து விட்டா பிறகு இப்பத்தான் நாங்கள் வாசித்து அந்த இடத்துக்கு வருகிறோம். என்ன, அந்த நேசர் இரவில் பெய்யும் மழையிலேயும் பனியிலேயும் நனைந்தவராய் வந்து கதவை தட்டுகிறார். என்னென்று சொல்லி தட்டுகிறார்? அப்ப சபையினுடைய, அதாவது சூலமித்தியால் வந்து என்ன செய்கிறான், நித்திரை பண்ணி கொண்டிருக்கா. நான் பெட்ல இருக்கிறா, நித்திரை வரையில என்னுடைய இருதயமே முடித்திருந்தது. கண்ணை மூடி படுத்திருக்கிறா, ஆனா என்ன ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள என் இருதயமே விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் புறாவே, என் உத்தமியே கதவை திற. நாங்க பாட்டெல்லாம் பாடுவோம், எந்தன் புறாவே, எந்தன் உத்தமியே. என்ன, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று. அப்ப நேசருக்கு இப்ப எங்களுடைய தேவை வருகிறது. ஏன், அவர் பனியில நனைஞ்சு மலையில நனைஞ்சு வந்திருக்கிறார். இப்ப கதவை திறந்தா தான் அவர் உள்ள வர வேண்டும். ஆனால் பாருங்கள், 3வது வசனம், என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன். இப்போ சூலமித்தியாளுடைய அந்த மனசில் அவன் நினைச்சு கொள்றா, என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றார். நேசர் கதவை தட்டுகிறார். நீ எப்ராவின் திராட்சை தோட்டத்திலும் மந்தைகளுக்கும் பின்பாகம் போய் அவ சொல்லுறான், நான் கருப்பா இருக்கிறேன் என்று நினைக்காதீங்க, ஏனென்றா என்னுடைய சகோதரர்கள் வருத்தப்படினால நான் இப்படி இந்த வெயில் எல்லாம் அலைஞ்சு கருப்பா. அப்படி நிர்பந்தமான சூழ்நிலையில கைவிடப்பட்டவளாக இருந்த சூலமித்தியாலை ராஜாவாகிய சாலமோன் கொண்டு வந்து அரண்மனையில வைத்திருக்கிறார். இப்ப அதே ராஜா வந்து கதவை தட்டுகிறார். ஏன் கதவை போய் திறக்கலையா? நான் இப்பதான் கம்ஃபர்டபுளா படுத்திருக்கிறேன்,
உடுப்பையெல்லாம் கலட்டி போட்டுட்டு படுத்திருக்கிறேன், என்னுடைய பாதங்களை எல்லாம் கலட்டிட்டு போட்டு படுத்துக்கிறேன். இனி திருப்பி எழும்பி உடுப்பெல்லாம் போட்டு போகணுமே, நான் இனி திருப்பி கீழே நடந்த என்னுடைய பாதங்கள் அழுக்காயிடுமே. பிரியமானவர்களை, இதே தான் சேம் என்னையும் சேர்த்து தான் சொல்லுவோம். எங்கட சூழ்நிலையும் எங்களையும் தேவன் கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சுட்டு இப்போ தண்ட காரியமா ஏதாவது ஒன்றை செய்யன்னு சொன்னா செய்யணுமா, போகணுமா? ஏன் சபை தன்னுடைய கொம்பர்ட்டான இடத்துல இருக்குது, தன்னுடைய வசதியான இடத்துல இருக்கு. இப்போ தேவனை குறித்த அலட்சியம் வந்துட்டுது சபையில. ஐயா இன்றைக்கு பிரதர் புருஷலுக்கு போறீங்களான்னு சொன்னா, புருஷலுக்கா பிரதர் அன்பப்பனுக்கு இன்றைக்கு ஊழியம் போட்டிருக்கு போறீங்களா, இன்றைக்கு செய்கிற ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கு டக்குன்னு மிருதங்கமோ செய்கிறாள் சிக்கா போயிட்டாருக்கா, நீங்கள் மிருதங்கத்தை கொண்டு வந்து அடிக்கிறீங்களா? கஷ்டமே, செய்ய முடியாம இல்லை, செய்ய முடியாம போறது வேற காரியம். ஆனால் அலட்சியத்துக்குள்ள போய் விட்டுச்சு. தன்னுடைய நேசர் தன்னை எந்த நிலைமையிலிருந்து கொண்டு வந்து இந்த நிலைக்கு உயர்த்தி வைத்தார் என்பதை சபை மறந்து போயிட்டது. பிரியமானவர்களே, பாருங்க, தேடி வந்தார். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பாடுறோம், நான் தனிமையில இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆண்டவர் தேடி வந்தார், தேடி வந்தார், தேடி வந்தார் என்று பாடுறோமே. அவர் தன்னுடைய அன்பை பரிபூர்ணமாய் வழிகாட்டுகிறார். பதிலுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? கதவை பூட்டிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமே. நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், எங்களை ஏன் ஐயா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? பிரதர் இன்றைக்கு இதை செய்யுங்கன்ற ஒரு கேட்க இல்லாமல் கிடக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் சமைக்கிறீங்களான்னு சொல்லி 4 பேருக்கு கோல் அடிக்கவும் பயம். கேட்டால் என்னத்தை சொல்லுவாங்களோ? அவங்க கேட்க முன்னமே ஊழியக்காரனுக்கு தெரியும் என்ன பதில் எல்லாம் பெருமென்று சொல்லி. அவ்வளோத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு ஏதோ அவங்க தங்களோட சொந்த காரியத்துக்கு அவமானப்படுற மாதிரி பட வேண்டி கிடக்கு. சபை தன்னுடைய அந்த கொம்பர்ட்ல இருக்குது. விசுவாசி தன்னுடைய கொம்பர்ட்ல இருந்துக்கிறா, இங்கே வர மாட்டேன். பிரதர் அவருக்கு கேளுங்களேன், இவரை கேளுங்களேன். நன்மையை மறந்து போச்சு. தன்னை தேடி வந்த தெய்வத்தை, தன்னை உயர்த்தின தேவனை மறந்து இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன் தானே, எனக்கு இப்போ எல்லா வசதியும் இருக்கு தானே பிரதர். பாருங்க, ஆரம்பத்தில் நான் விசா எல்லாம் இல்லாமல் இருக்கேக்க அன்பப்பன் சேர்ச்சுக்கும் பெறுவேன், புருஷல் சேர்ச்சுக்கும் பெறுவேன். எங்கே இருந்து வருவேன்? முருகையில இருந்து வருவேன். இப்போ அன்பப்பனில் தான் இருக்கிறேன், இதில் பக்கத்தில் இருக்கிறேன். புருஷல் சேர்ச்சுக்கு போவேன். அது எந்த சேர்ச் என்ன சொன்னால் அந்த இடத்துல நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டபடியா அங்கே போகிறேன். அது என்னோட கமிட்மெண்ட். ஆனால் அன்பப்பனுக்கு வான்னு சொன்னால் கஷ்டம். அது போன கிழமை கூட நானே யோசிச்சு பார்த்தேன். போன கிழமைக்கு முதல் கிழமை நினைக்கிறேன். இவையிலெல்லாம் கொண்டு வந்து இறக்கி போட்டு காரில் இறக்கி போட்டு கவிதா சிஸ்டராக்கில் இறக்கி போட்டு அலுவல் இருந்துச்சு தான். ஆனால் அதை தவிர்க்க முடியுமான் இருந்தால் முடியும். ஆராதனைக்கு வந்துட்டும் போயிருக்கேன். அவையில கொண்டு வந்து காரில் இறக்கி போட்டு போகிறேன், பிறகு திருப்பி வந்து கூப்பிடுறேன். நானே யோசிச்சு பார்த்தேன், அந்த அன்பை மறந்து போனோம். முந்தியண்டா அப்படி இல்லையே, சபைக்கு போகணுமென்ற அந்த வாஞ்சை இருந்துச்சே, அதை மறந்து போனோம். அது மட்டும் இல்லை, பாருங்க, இன்னொரு காரியம். சபை இப்போ விசுவாசிகள் என்னன்னு சொன்னா, இப்போ நான் எந்த நேரம் சொல்லுவோம், சாட்சியில சொல்லுவோம், ஜெபிக்க விட்டா துதிக்க விட்டா சொல்லுவோம், ஆண்டவரே நான் தனிமையில இருந்தேனப்பா, நீங்கள் என்ன தேடி வந்தீங்களே, உதவி செய்தீங்களே, நன்றி என்று. இன்னொரு தனிமையா இருக்கிற சகோதரனுக்கு நாங்கள் ஆறுதலா இருந்திருக்கிறோமா? நான் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன், வேதனையில இருந்தேன், கர்த்தர் இந்த குடும்பத்தை எல்லாம் சேர்த்தார், இப்போ எல்லாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம்ன்ற ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு வேதனையோடு இருக்கிற இன்னொரு சகோதரனுக்காண்டி ஜெபிச்சிருக்கிறீங்களா? அவரை போய் ஆறுதல் படுத்தி இருக்கிறீங்களா? உங்களோட சாட்சிகளை பயந்தாவது, பிரதர் இப்படித்தான் நானும் இருந்தேன், கர்த்தர் எனக்கு செய்தார், உங்களுக்கு இல்லை சொல்றதே இல்லை, நானுமே போயிட்டாரு, அதான் தான் தனிங்க இருந்தேன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் தந்துட்டார், இப்போ நாங்கள் இருக்கிறோம் தானே, வசதியாக இருந்துட்டு போவோம், மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. அப்படி கவலை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்களேன்னா அதை வச்சே குற்றப்படுத்துவாங்க. நான் பயங்கர குடிகாரனாக இருந்து ரசிக்கப்பட்டிருப்பேன், ஆனால் இப்போ நான் பரிசுத்தவான ஆகிட்டேன் தானே, பள்ளிக்கூடத்தில் இல்லைன்னு ஊழியம் செய்கிறேன். இன்னொரு சகோதரன் சபைக்கு வரவர் கொஞ்சம் குடி பழக்கம் உள்ளவர் என்று கேள்விப்பட்டா, என்ன இந்த மனுஷன் சபைக்கு வருது, குடிச்சு கொண்டு தெரியுது. தான் செய்த அந்த பழைய நிலைமையை மறந்து போயிட்டோம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட எண்ணத்தானே மன்னிச்சார். அப்படிப்பட்ட சகோதரனுக்காண்டி நாம் பாரப்படணுமே. அந்த சகோதரனுக்கும் ஆலோசனை திருத்தி ஆண்டவர் அண்டையில திருத்தணும்ன்ற எண்ணம் இல்லை. தாங்க செய்த எங்களுடைய எவ்வளவு திரளான பாவங்களை ஆண்டவர் மூடினார், எவ்வளவு அருவருப்பான காரியங்களை ஆண்டவர் நினையாமல் எங்களை மன்னித்து உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தார். ஆனால் நாங்கள் அதே நிலைமையில் இருக்கிற இன்னொரு சகோதரனை பார்த்து நியாயம் தீர்க்கிறோம். அலட்சியம், எல்லாத்தையும் மறந்து போனோம். தேவனங்களை தேடி வந்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார் என்று பாட்டு பாடுறோம். பதிலுக்கு நீங்க என்ன செய்தான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் பிரதர். நான் நித்திரவன் பெட்டில் படுத்துட்டேன்னு இப்போ போய் எழும்ப சொல்கிறீங்களே பிரதர், நீங்கள் நேற்று கேட்டிருந்தா நான் ஓமன் இருந்திருப்பேன்.
ஊழியங்களுக்கு போனா ஊழியங்களுக்கு சொல்ல சொன்னா சமையுங்கன்னு சொன்னா அதை செய்யுங்க, இது திடீரென்று ஒரு ஊழியத்தை மாற்றலாம கிடக்கும். பிரதர் அவர் வர்றவர் இதாக போயிட்டா நீங்கள் வர்றீங்களான்னு சொன்னால் அப்போத்தான் இந்த கெத்தை காட்டுறேன், நான் எவ்வளோ பெரிய ஆளுண்டு காட்டுறேன்னு மூப்பர் மேருக்கு பதில் சொல்லுவாங்க. ஏன் அலட்சியம்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன இந்த சூலமித்தியாளுடைய அலட்சியம் நேசரை வெளியில் நிப்பாட்டிட்டு இப்போ அவ கொஞ்சம் குத்தப்பட்டு சில நேரம் வசனங்கள் வரும்போது குத்துந்தானே, ஐயோ நான் ஆதி என்பை மறந்து போனேனே, அந்த நேசத்தை மறந்து போனேனே, நான் எப்படி இந்த நிலையிலேருந்து வந்துட்டேனே என்றதை மறந்து போனேனே என்று சொல்லி அந்த எண்ணம் வந்தபோது இவ என்ன செய்கிறா, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கிட்டு. தேவன் தன்னுடைய அன்பை காட்டின போது இப்போ அவாவுக்கு அவருடைய உள்ளம் பொங்கிட்டு தான். என் நேசருக்காக கதவை திறக்க நான் எழுந்தேன். அதுக்கு பிறகு 6வது வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. இது ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன். நீங்கள் எங்கே எப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அப்போ தான் சபைக்கு போவேன், எப்போ எனக்கு கம்ஃபர்டபுளோ அப்போ தான் ஊழியம் செய்வேன், எப்போ எனக்கு கம்ஃபர்டபுளோ அப்போ நான் கிட்டார் அடிப்பேன், இல்லை எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் அடிக்க மாட்டேன். எனக்கு அப்படிப்பட்ட ஊழியங்களை தேவன். நீங்கள் இப்படியே யோசனையில் இருப்பீங்களா இருந்தால் பிரியமானவர்களே நேசர் போய்விடுவார். ஏன்னா அவருக்கு வேறு ஆக்கள் இருக்குது. இல்லை நான் பவுடிக்கு சொல்கிறேன், சாலமோனுக்கு சூலமித்தியால் இல்லைன்னா 999 இருக்கு. இல்லை இது நான் ஜோக்குக்கு சொல்கிறேன். ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாது. அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அவன் நேசர் போய்விட்டார் என்று சொல்லி அவ பார்க்க கதவை திறந்த என் நேசரோ இல்லை. அதைத்தான் நீங்கள் அந்த 10 மனவாட்டிகளுடைய உவமையில பார்க்க முடியும். அவங்க எல்லாம் எண்ணெயெல்லாம் போய் வாங்கிட்டு வந்த போது நேசர் போய்விட்டார், மணவாளம் போய்விட்டார். ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. எந்த நேரம் அவர் தட்டி கொண்டே நிற்பார். எனக்கு தேவையான நல்லா நான் கொஞ்சம் எல்லாம் கம்ஃபர்டபுளாகி, சரிம்மா சில வேலை எல்லாம் அடித்தா எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. எல்லாம் அடித்தா உடனே எழும்ப மாட்டேன். அது 2 தரம் 3 தரம் அடித்தா அப்புறம் தான் எழும்புவேன். அந்த மாதிரி தட்டி கொண்டே இருக்கட்டுக்கும் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளானோன்னு எழும்புவேன். அப்போ போய் கதவை திறப்பட நினைச்சிங்கள்னு சொன்னால் நேசர் போயிடுவேன். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். எங்களுடைய அலட்சியங்களை உதறி தள்ளுவோம் பிரியமானவர்களே. அப்போ அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆபத்தான சூழ்நிலை. நாங்கள் தேவனுக்கு அவருடைய கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு தொடர்ந்து அதே அலட்சியத்தில் இருந்தோம்னு சொன்னால் தேடினாலும் காண மாட்டோம், கூப்பிட்டும் மறு உத்தரவு கிடைக்காது. தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவு கிடைக்கவே இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளவு பொல்லாத நிலைமைன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் கொடுத்த மறு உத்தரவுகளால் தான் நாங்கள் பிழைச்சிருக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் கொடுத்த பதில்களால் தான் நாங்கள் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். அப்போ அவருக்கு நாங்கள் கதவை திறக்காமல் அவருடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணி அலட்சியமாய் ஒருமனப்படாதவர்களாக இருந்து நேசர் போய்விட்டார் என்று சொன்னால் என்னவா, அவரை தேடினாலும் காண மாட்டோம், கூப்பிட்டாலும் மறு உத்தரவு இல்லை. நகரத்தில் திரிகிற காவலர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என்மேலிருந்து என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். பாருங்க, தேவையாயுது. கம்ஃபர்டபுளா படுத்திருந்தவா நேசர் வந்து கதவை தட்டேக்க ஆசையாய் போய் திறந்திருந்த அவரும் பாசமா அன்பா தான் தேடி வந்தார். திறக்கையில் ஏன் அலட்சியம். இப்ப அலைஞ்சு திரிகிறா நேசரை தேடி. சில வேளைகளில் நான் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தா வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாமே கொஞ்சம் அப்படியே போகும். ஒரு அடி விழுந்தோன்னு தான் ஐயோ நேசர் எங்கே பைபிள் காட்டிலுக்கு அடியில் கிடக்குதோ, இல்லாட்டிக்கு அது அதே புத்தக பேக்குக்குள்ள அப்படியே கிடக்குதோ இங்கேயா தேடி எடுத்து அப்போ தான் வாசித்து ஜெபிச்சு அடி விழுந்தா பிறகு தேவையா இது? அப்போ நாங்கள் அலட்சியம் இல்லாமல் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய காரியங்களை செய்வோமா இருந்தால் பிரியமானவர்களே, அவர் எங்களோட ஐக்கியப்பட்டிருப்பாரே. அந்த ஐக்கியம் இந்த இது சூலமித்தியாளுடைய ஐக்கியம் சபைக்கும் இயேசுக்குமான ஐக்கியமாயும் இருக்கும். அதே போல தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இயேசுக்குமான ஐக்கியம். பிரியமானவர்களே, உங்களுடைய அலட்சியத்தினுடைய முடிவு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குமான அந்த உறவை அது அவர் அப்படியே கைவிட்டு போகிறது இல்லை. நீங்கள் தொடர்ந்து அங்கே உன்னத பாட்டை வாசித்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் அது ஒரு அடி விழும். அது அந்த அடி தேவையில்லாத அடி. எங்களுடைய அந்த அடி பேர்ந்து அதை எங்களுக்கே தெரியுமே. ஒவ்வொரு தரம் நாங்கள் வாங்கியிருப்போம், நானே வாங்கியிருப்பேன். ஒவ்வொரு தரம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அலட்சியத்தினால தேவனுடைய காரியங்களை மீறி போனால் ஒரு அடி விழும். அது இயேசு விடுகிற அடி இல்லை. என்று சொன்னால் நேசர் போயிட்டார். எங்கட புள்ளதான் எல்லாமே நகரத்தில் சுற்றி திரிகிறவர்கள் எங்களை கண்டு அடித்து போர்வையை எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட எல்லா நிலைமையும் வரும். அது வராமல் இருக்கணும் என்று சொன்னால் அவர் தட்டுகிற போதே திறவுங்க. நாங்கள் திருப்பியும் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த
3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அதை வாசித்து நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். வெளிப்படுத்தினர் 3 20 21 22 வாசியுங்கள். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆமென். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்ற ஆண்டவருடைய அந்த வார்த்தை, அது சபையை நோக்கி வருகிற வார்த்தை. சபையின் மத்தியில் உலாவுகிறவராக தன்னை அறிமுகப்படுத்துகிற இயேசு கடைசி சபைக்கு வருகிற போது எப்படி அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு? நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று. அதுக்குத்தான் நாங்கள் 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது வேறொரு இயேசு. இன்றைக்கு அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று நினைச்சு விழுந்து போகாதீங்க. வேதத்தின்படி உபதேசிக்கிறார்களா, வேதத்தின் இயேசுவை காண்பிக்கிறார்களா என்றதை தேடி பாருங்க. எச்சரிக்கையான காரியம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு அந்த சமூக ஊடகங்கள் அப்படிப்பட்டவர்களும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்குது. கவனமாக இருங்க. ஏன்னா பாஸ்டர் சொல்கிற இயேசு கொஞ்சம் கஷ்டமாக கிடக்குது, ஜீவோலி திரிச்ச வேண்டிய இயேசு கஷ்டமாக கிடக்குது, இந்த இயேசு ஈஸியாக கிடக்குன்னு தோணும். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்தது எங்களுடைய ஒரு மனம். அது இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்னதான் கூப்பாடு போட்டாலும் சரி, இயேசு வழியில் தான் நிற்பார். அவருக்கு தேவை ஒரு மனம். அந்த 2 பேராவது ஒரு மனப்பட்டால் அவர்கள் மத்தியில் வேற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதுக்கு உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அவர் வழியில் தான் நிற்க. இப்போ 3வது காரியம் பார்த்தோம், உங்களுடைய அலட்சியம். அது எங்கள் எல்லாருக்கும் இருக்கும். பிரியமானவர்களை, இது அவரை சொல்கிறார் இவரை சொல்கிறார் இல்லை. நான் முதலாவது என்ன சொல்கிறேன்னு அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அவர் சொல்லுகிற அந்த உண்மை எல்லா இடத்துலையும் இருக்கு. நாங்கள் கொஞ்சம் எங்களை ஸ்டடி பண்ணி நேசருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தோம்னா தப்பிக்கொள்ளுவோம். இப்போ என்ன இந்த வசனம் சொல்கிறார் என்று சொன்னால் பாருங்கள், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இப்போ ஆண்டவர் வழியில் நின்று கதவை தட்டுகிறார். யார் எங்கட லெலினண்டை தான் அதில் வாசலில் இருக்கிறார். போய் திறந்தா ஆண்டவர் எங்கே வரணும்? உள்ளதான வரணும். ஆனால் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன் என்று சொல்லுவேன், நான் அவனோடு பந்தி இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்கள் சபையை எல்லாம் குற்றச்சாட்டி கொண்டு இருக்க தேவையில்லை. எந்த சபை சரியில்லை பிரதர், அவர் சரியில்லை பிரதர், பாஸ்டர் சரியில்லை, மூப்பர் சரியில்லை. நீங்கள் கதவை திறந்தால் உங்களோடு பந்தி இருப்பார். ஆனால் இது ஒரு 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 சபைக்குரிய ஒரு நல்ல ஆசீர்வாதமான செய்தி இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சபையின் மத்தியில் உலாவி சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் தான். ஆனால் இப்போ சொல்லுகிறார் என்ன, யாராவது ஒருத்தன் கதவை திறவாடா அப்பா, உன்னோட நான் ஐக்கியத்தை வச்சுக்கொள்கிறேன். சரி, சபை தான் அப்படி போயிட்டது, பரவாயில்லை. பாருங்கள், இப்படிப்பட்ட நிலைமைக்கு சபை வரக்கூடாது. சபை முழுவதிலும் மத்தியில் உலாவுகிற தேவனாய்த்தான் அவர் இருக்கணும். ஆனால் இப்போ கடைசியாக அவருடைய அன்பு எப்படி போயிட்டுது? யாராவது ஒருத்தன் திறவன், அவனோடையாவது நான். கவனமாக இருங்க பிரியமான. இப்படியான நிலைமையில் ஆண்டவருடைய வேதனையான வார்த்தை இது. ஒருவனாவது திறந்த நான் அவனோட பந்தி இருப்பேன் என்று சொல்லுகிறேன், அவனோட ஐக்கியப்பட்டு கொள்வேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமில்லை, எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஜெயம் கொள்கிறவன் எவனோ. எல்லா சபையினுடைய செய்தி முடியும் போதும் அப்படித்தான் முடியும், ஜெயம் கொள்கிறவன் எவனோ. அப்போ நீங்கள் இணைக்காதீங்க, இந்த சபையில இருந்தால் நான் சேஃபாக இருக்கிறேன், அந்த சபையில இருந்தால் நான் சேஃபாக இருக்கிறேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ, தேவன் இண்டிவிஜுவலாக தான் கொண்டு வந்து முடிக்கிறார். அதனால் நாங்கள் தான் எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அவர் இறங்கி வரட்டுக்கு நான் அப்போ தான் கொஞ்சம் இறங்கி வருவேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் அவர் இறங்கி வராட்டிக்கும் பரவாயில்ல, நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் போய் சீர்படுந்துங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனோடு தேவனுடைய ஐக்கியம் உண்டு. அவனை தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார செய்கிறேன்னு சொன்னால் தன்னுடைய அதிகாரத்தை அவனுக்கும் கொடுப்பேன் என்று அர்த்தம். பிரியமானவர்களை, கடைசியில் தேவன் இப்படி முடிக்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ யாருக்கெல்லாம் காது இருக்கோ அவர் எல்லாருக்கும் தான் இந்த மெசேஜ். அவருக்கு எனக்கு இல்லை, அவருக்கு நினைக்காதீங்க. தேவன் எல்லாரோடும் பேசுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கதவை திறந்து விட்டுக்கிற அந்த ஒருவர் அல்ல, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய், அவரை அலட்சியம் பண்ணாதவர்களாய், அவரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எங்கள் மத்தியில் உலாவி எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த சபையில் ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, அதற்கு நாங்கள் எங்களை
ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.